தேர்வு எழுதும் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கிற டார்ச்சர் ரொம்ப பெருசா இருக்குது. ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி எக்ஸாம் போயிருக்கிறா. அவளுக்கு மாதவிடாய் டைம்ல வகுப்பறையில வச்சு எழுத வைக்காம, வகுப்புக்கு வெளியில வச்சு தொடர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. முன்னாடி எழுதின எக்ஸாமும் வகுப்பறைக்கு வெளியில தான், அடுத்த எக்ஸாமும் வகுப்பறைக்கு வெளியில தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. மாதவிடாய்ன்றது என்னங்க? அது பெண்களுக்கு மாதந்தோறும் வர ஒரு விஷயம் தானே அது. அதுக்காக வேண்டி அந்த பிள்ளைய கொலை குற்றவாளி மாதிரி வெளியே உட்கார வச்சு எழுதி வைக்கிறதா? அவ என்ன குற்றம் பண்ணா? மாதவிடாய்ன்றது ஒரு கொலையா? மாதவிடாய்ன்றது ஒரு கொள்ளடிக்கிறதா? மாதவிடாய்ன்றது ஒரு விபச்சாரம் பண்றதா? மாதவிடாய்ன்றது என்ன இது? ரெகுலரா வர ஒரு விஷயம் தானே, பெண்களுக்கு வர விஷயம் தானே. அது அந்த மாதவிடாய்க்கு தெரியுமா எக்ஸாம் எழுத போறாங்க, நம்ம ஸ்டாப் ஆயிடலாம் அப்படின்னு மாதவிடாய்க்கு தெரியுமா? அந்த அந்த பெண்ணு எக்ஸாம் போறாங்க, நம்ம ஸ்டாப் ஆயிடலாம் அப்படின்னு. என்ன இது ஒண்ணுமே புரியல. அதாவது தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நான் எனக்கு தெரியும். நான் நிறைய நியூஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன். நான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சிறை கைதிங்க இருக்கிறாங்க இல்லையா, கொலை பண்ணிட்டு கற்பழிச்சிட்டு அது மாதிரி தவறுகள் செய்து சிறை கைதியாக வந்திருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு அரசாங்கமே தேர்வு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி வரையில் அவங்களுக்கு தேர்வு எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை தேர்வு எழுத வைக்கிறாங்க. குற்றவாளியாக உள்ளே போகிறோன்னே வெளியே வரும்போது ஒரு பட்டதாரியாக ஆக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு எக்ஸாம் வெளியில் உட்கார வச்சு எழுத வச்சிருக்கிறாங்க. இது இந்த கல்வி தரத்தை எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. கொலை குற்றவாளிகளுக்கெல்லாம் கல்வியை கொடுத்தாங்க. அப்படி பெயர் வாங்கின தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளை, சின்ன பிள்ளை, அது அந்த பிள்ளைக்கு கல்வி கொடுக்காம மன அழுத்தத்தை கொடுத்து அது எப்படி எக்ஸாம் எழுதும் சொல்லுங்க. இப்போ விண்கலத்துக்கு போகிறாங்க, அங்கே மாதவிடாய் வருது, சப்போஸ் வருதுன்னு வச்சுங்க. அதுக்கு முன்னேற்பாடு என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் சப்போஸ் வருதுன்னு வச்சுங்க. அப்போது நீ மாதவிடாயாக இருக்கிற, உன்னை தூக்கி வெளியே தொங்க விட்டுக்கிட்டுன்னு போகலாமா அப்படின்ட்டு போகிறாங்களா? ஒரு பெண் போலீஸ் இருக்கிறாங்க, அவங்க மாதந்தோறும் அவங்களுக்கும் வரும் இல்லையா? அவங்களுக்கு வருதுன்னு வச்சுங்க. நீ மாதவிடாயாக இருக்கிற, நீ கதவுக்கு வெளியே, அதாவது ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்து ஒர்க் பாரு அப்படின்றாங்களா? காவல் காத்துனிரு அப்படின்றாங்களா? இல்லை டாக்டர் இருக்கிறாங்க, உள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுக்காத, வெளியே ட்ரீட்மெண்ட் கொடு அப்படின்றாங்களா? உங்களே எடுத்துங்களா, நீங்கள் டீச்சர் தானே, உங்களுக்கு மாதவிடாய் வந்தது இல்லையா? மாதவிடாய் டைமில் வகுப்பறைக்குள்ளே வராதிங்க, வகுப்பறைக்கு வெளியே இருந்து டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? நீ ஒரு பெண் தானே, புத்தி இல்லையா? இந்த இடத்துல உன் பிள்ளை இருந்தாக்கா நீ என்ன பண்ணுவ? இந்த பிள்ளைக்கு வயிறு மாதவிடாய் டைம்ல சொம்மெல்லாம் வந்துடாதுங்க. வயிறு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், சோர்வா இருக்கும், சாப்பிட முடியாது, மயக்கம் வரும், வாமிட் வரும். அதெல்லாம் தாண்டி அந்த பிள்ளை எக்ஸாமுக்கு என் கல்விதான் முக்கியம் நிக்குது இல்ல. அதெல்லாம் தாண்டி அவங்க பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிறாங்கல்ல. அப்போ கல்விக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க, அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு ஆதரவு கொடுத்தீங்க? ஏன் கண்டிப்பா அவ குளிச்சுட்டு வந்திருப்பா, வாசனை பவுடர் போட்டுட்டு வந்திருப்பா. ஏன்னா ஸ்மெல் எதனா வருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா கூட. அப்படி இருந்தும் நீங்க வெளியே உட்கார வைக்கிறீங்கன்னாக்கா இது என்ன உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்னும் அந்த இது கீழ்த்தரமான இந்த சமுதாய சீரழிக்கக்கூடிய மூட நம்பிக்கையிலிருந்து இன்னும் நீங்கெல்லாம் வெளியே வரலன்னு தான் அர்த்தம். நீங்க இன்னும் அதே காலத்தில் இருக்கிறீங்க. ஏன் கிறிஸ்தவர்கள் மாதவிடாய் டைம்ல சர்ச்சுக்கு போறது இல்லையா? இப்பெல்லாம் இந்துக்களே சர்ச்சு உள்ள கோவில் உள்ள போறாங்க. மாதவிடாய் டைம்ல கோவில் உள்ள போறாங்க, எனக்கு நல்லா தெரியும். பெண்களுக்கு எதிராக இருக்கிறீங்க. உங்க வகுப்புல கிட்டத்தட்ட 30 மாணவிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க மொத்தமா.
ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எப்படி ஒரு சீர்திருத்தவாதியாக இருப்பீங்க? பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது எப்படி சொல்லி கொடுப்பீங்க? இது மாதிரி பண்ணீங்கன்னாக்கா அந்த பிள்ளையோடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? 2 எக்ஸாமும் சரியாக எழுதியிருக்குமா? அது எவ்வளோ கற்பனையில் வந்திருக்கும்? சரி, இது 8வதுன்றதால போச்சு. 10th பப்ளிக்காக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? 11th 12th பப்ளிக்காக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை ஒரு நீட்டு தேர்வே இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு டெட்டு தேர்வே இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்பீங்க? இது மாதிரி தான் பண்ணியிருப்பீங்களா? வாங்கம்மா, சமுதாயத்தில் வெளியே வாங்க. இன்னும் அந்த மூட நம்பிக்கையிலேயே இருக்காதீங்க. வந்து பாருங்க. உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கெல்லாம் எத்தனை மகான்கள் வந்தாலும், எத்தனை சீர்திருத்தவாதிகள் வந்தாலும், எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும். எந்த ஸ்கூலுக்கு போனாலும் உங்களுக்கு வேலையே கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அங்கே ரிமார்க் எழுதி வைக்கணும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் எழுதி வைக்கணும். அதை நல்ல ஒரு அதிகாரத்துக்கு அடையாளம்.